நீ என்ன சர்வன்ட் மைடியா கல்யாணம் பண்ணீங்க? யூ ஆர் சூசன் அ லைஃப் பார்ட்னர். குக் பண்ணலன்றதுக்காக நீங்க டைவர்ஸ் கேட்டுருக்கீங்களோ அப்படின்னு கேட்டது நான் இல்லைங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அந்த கேஸ் பத்தி சுருக்கமா சொல்றேன் என்ன நடந்ததுன்னு. ஒருத்தர் ஃபேமிலி கோர்ட்ல போய் டைவர்ஸ் அப்ளை பண்றாரு. எதுக்காக அப்ளை பண்றாருன்னா, என் மனைவி சமையல் செய்யறது கிடையாது, வீட்டு வேலையெல்லாம் செய்யறது கிடையாது, அதனால எனக்கு மென்டல் டார்ச்சர், அதனால குரூயல்டி அடிப்படையில் எனக்கு டைவர்ஸ் கூட கேட்கறாங்க. ஃபேமிலி கோர்ட் டைவர்ஸ் கொடுத்துடுது. இந்த மாதிரி சேலஞ்ச் பண்றாங்க ஹைகோர்ட்ல, கர்நாடகா ஹைகோர்ட்ல. கர்நாடகா ஹைகோர்ட்ல இந்த கிரவுண்டுக்கு டைவர்ஸ் கொடுத்தது சரியில்லை அப்படின்னு டைவர்ஸை செட்டிசைட் பண்ணிடுறாங்க. இட் டஸ் நாட் அமௌண்ட் டு குரூயல்டி ஆர் மென்டல் டார்ச்சர். அவர் உடல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜி கேட்கறாங்க, இவரை எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க? லைஃப் பார்ட்னர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, குடும்பம் நடத்துறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு திருமணம் என்ற ஒரு கான்செப்டே மாறி போச்சு. அந்த காலத்தில் இருக்க மாதிரி இல்ல இப்ப இருக்க முடியாது. அவங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு, உங்களுக்கு ஈக்குவல் ஷேர் உண்டு. குடும்பம் நடத்துறதுல நீங்களும் ஹெல்ப் பண்ணணும், நீங்களும் கிச்சன் வந்து ஹெல்ப் பண்ணணும், நீங்களும் வீட்டை கிளீனா வச்சுக்கணும், துணி துவைக்கணும். இதெல்லாம் உங்களுக்கும் பொறுப்பு உண்டு. இது வந்து குரூயல்ட்டியே கிடையாது. அந்த டைவர்ஸ் இது அடிப்படையில் நீங்க அப்ளை பண்ண கூடாது என்று அட்வைஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க, நாங்க பேசுறோம் அவங்க ரெண்டு பேரோட அப்படின்னு ஒரு நியூஸுங்க. இது சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜி அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது இன்னும் கொஞ்ச நாள்ல வரும். எதற்காக இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உரிமை நமக்கு இப்ப இருக்கா? இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய உரிமை நாளடைவில் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா? எந்த ஒரு உரிமை இருக்கட்டும், ஒரு மேரேஜ் வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல லேடிஸ் were not given proper identity, ரைட்? அவங்களுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான். கல்யாணம் ஆகி வந்தாச்சுனால அவங்க எல்லா வேலையும் செய்யணும். அவங்க காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பழக்கம். ஆனா பூந்த வீட்டுல 10 மணி தான் சாப்பிடுங்க, பொறுத்துக்கணும். அவங்க 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம். அவங்க பிறந்த வீட்டுல இங்க 2 மணி 3 மணிக்குன்னா பொறுத்துக்கணும், என்ன சொன்னாலும் வாங்கிக்கணும், ரைட்? இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ஒர்த், இது மூணும் இருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் பல திருமணங்கள் முறிந்து விடுகின்றன. நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்றாங்க, 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல பெண்கள் படிக்காம இருந்திருக்கலாம், வேலை பார்க்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லையே. பல குடும்பங்கள்ல கணவனை விட மனைவி அதிகமா படிக்கிறாங்க, அதிகமா சம்பாதிக்கிறாங்களே. இந்த குறிப்பிட்ட கேஸ்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு ஸ்கூல்ல. சோ இந்த கருத்தை மனசுல வாங்கிக்கங்க. உரிமை நமக்கு இருக்குன்னா அந்த உரிமையை கோர்ட்ல போய் நம்மளால நிரூபிக்க முடியுமா? அது உண்மையிலேயே உரிமையா? மாறுபட்ட சூழ்நிலையில அந்த உரிமையை ஏற்றுக்கொள்வார்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உரிமை ஒன்று இருக்குதா நாமளே இமேஜின் பண்ணிட்டு சில ஆக்ஷன் எடுத்துட்டு அப்ப ரிக்ரெட் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இது பல பேர்களுக்கு போய் சேரும். இந்த பதிவு உங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உரிமை பற்றியோ சட்டம் பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தா மேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படிச்சு பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோட்ல அதை கவர் பண்ணுவேன். வானமேலை அறக்கடலையின் சார்பாக இந்த பதிவுகளை நான் ஏத்துறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.